நிறைய நம்ம வீடுகளில் குடியிருக்கும் போது ராத்திரி நேரத்தில் குடுகுடுப்புக்காரங்க நம்ம வீட்டுக்கிட்ட வருவாங்க. வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த வீட்டில் ஒரு கண்ணி இருக்கு, இந்த வீட்டில் ஒரு கண்ணி இருக்கு, கன்னி தெய்வம் இருக்கு, அது அழுதுகிட்டு இருக்கு, அது வீட்டு வாசல்ல வெளியே நிற்கிது அப்படின்னு சொல்லுவான். இப்படியெல்லாம் சொல்ல போகும்போது நம்ம கேட்டுட்டு ராத்திரியில் தூக்கம்லாம் போகும்போது இப்படி அந்த உடுக்க சத்தம் அதை அடித்து கேட்க போகும்போது நம்ம தூக்கம் போய் அதை அடிக்கிறதே நம்ம தூக்கத்தை கெடுக்கத்தான். அப்படி கெடுக்க போகும்போது சில சிக்னல்கள், சில மெசேஜ் வரும். அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது. அப்போ அந்த சொல்ல போகும்போது நம்ம தெரிஞ்சுக்குவோம், இது என்னடா கண்ணி இருக்கேன்னா நமக்கு புரியாது. நமக்கு புரியவே புரியாது. என்ன கன்னி தெய்வம்னா என்ன தெரியாது. நாம தான் கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியே ஓடி வந்து பல கிலோமீட்டர் வந்துட்டோமே. நம்ம தான் இப்போ புதுசாக கல்யாணம் ஆன நிச்சயம் பண்ண உடனே தனி குடித்தனம் போகிறதுக்கு ஜாமான் வாங்கி வீடு வாடகைலாம் பிடிச்சி ஜாமான்லாம் அரைச்சி வச்சிருக்கோமே. அப்போ நமக்கு வாழ தெரியாமல் வாழ்கிறோம். உண்மைதானே? ஏற்கனவே நம்ம கணவன் மனைவியா வாழ்ந்து நமக்கு என்ன ட்ரைனிங் இருக்கா? இல்லை. இப்படி வாழ்க்கையை வாழ பழகிட்டதுனால கூட்டு குடும்பமா இருந்துச்சு. அன்னைக்கு சொல்லுவாங்க, கருகருத்த நேரத்தில் அங்கே போய் நிற்காத, இப்போ ஆணு பெண்ணு ஒன்று சேர்ந்து இருந்தீங்கன்னா இப்போ வெளியில் வரக்கூடாது, ராத்திரி நேரத்தில் வெளியே வரக்கூடாது. அன்றைக்கெல்லாம் லெட்டின் பாத்ரூம்லாம் கிடையாது, வீட்டுக்கு கொல்லப்புறத்தில் தான் இருக்கும். அங்கே போய் தான் தள்ளி தான் போகணும். போகும்போது சொல்லு, நான் எழுச்சுவா, நான் கூட வரேன்னு கிளம்பி கூட வருவா, இல்லைன்னா யாரா நாத்தனா கூட வருவா, இல்லைன்னா யாராவது ஒரு ஆள் வீட்டில் இருப்பாங்க. இப்படி அவங்க கூட மாட இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ நம்ம புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கும் போது என்ன நினைப்போம், ஏன்க்கா, ஏன் பாட்டி நான் தனியாக போகக்கூடாது. ஆணும் பெண்ணும் ஒன்று மண்ணா இருந்தா ஐயா, அதுல சில தேவதைகள், துர்தேவதைகள்லாம் இருக்கும், அதுகள்லாம் பார்த்து அது பிடிக்காது. அது அப்பீரம். இந்த மாதிரி வாழ்க்கை வாழ இல்லாமல் செத்து போன ஆவிகள்லாம் அப்படி வீட்டுக்குள்ளே இருக்கும். அதனால அதுக்கு பிடிக்காது. அப்படி வந்துடும். அதுக்கு தான் ரொம்ப பயபக்தியாக பொறுமையாக போகணும், இருக்கணும்ப்பா அப்படிம்பாங்க. அதே மாதிரி உச்சி வேலையில் போகக்கூடாது, கருகருத்த வேலையில் இருக்கக்கூடாது, இப்படி பிள்ளையை எப்படி வளர்க்கணும், இப்படிலாம் சொல்லுவாங்க.